வீடியோவில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக நான் வந்துட்டு குனாஃபா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஒரிஜினல் குனாஃபா, டேஸ்டியான குனாஃபா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஃபைனலாக வந்துட்டு ஒரு குனாஃபா வாங்கியாச்சு. அதுவும் என்னுடைய சீட் டேயில். ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் என்னோடய சீட் டேவாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அந்த சீட் டேயில் எனக்கு பிடிச்சதை லிமிட்டடான போர்ஷனாக எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு குனாஃபா தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த குனாஃபா என்னோடய லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சாப்பிடவும் போகிறேன். வீடியோஸில் நிறைய பார்த்தாச்சு, இருந்தாலும் நம்ம ரியலாக அந்த டச்சிங் ஃபீலோடு பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ இது வந்து சீஸ் குனாஃபா வித் அந்த சிரப்போடு வந்திருக்கு. இதை நான் வந்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். பட் அதை டச் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? வேறு லெவல் சாஃப்டாக இருந்தது. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதிகமாக சாப்பிட்ணுன்னு தோணாது. பட் எப்பயாச்சும் ஏதாவது ஒரு ரெசிபீஸை வந்து டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிரப் போடும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரே பண்ணிகிட்டே வந்துட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஓகே, இதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் நான் கட் பண்ணுறேன். அந்த பார்ட் மட்டும் தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே செம்ம ஸ்மைலிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம தேடுற விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி கிடச்சிடுச்சு ஃபைனலாக அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான். ஓகே, ஸோ இது நான் கட் பண்ணி ஒரு பீஸ், இந்த பீஸ் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நான் ஃபைனலாக நான் வந்துட்டு முடிக்கும் போது பாதி நானே வந்து முடிச்சிட்டேன். அண்ட் சாஷா வந்து எனக்கு பின்னாடியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது எப்படி சாப்பிட்ணும் என்னன்ட்டு. ஆனால் நம்ம டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா அண்ட் ஃபைனலாக நம்ம கூட சேர்ந்து சாப்பிடுவான். வாயில் வைக்கும்போது வாவ் சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த குனாஃபாவை நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் டைமில் வந்துட்டு இங்கே குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்துட்டு அதோட பேர் வேறு எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம பால் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஃபீல். ஆனால் இது வேறு அது வேறு, அதில் வந்து தெளிவாக இருக்கணும். அண்ட் இதை கட் பண்ணி அந்த சீஸோடு சாப்பிடும்போது இப்போவும் இன்னைக்கு சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்தது. அண்ட் நீங்கள் குனாஃபா சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் குனாஃபாவில் ஏதாவது வெரைட்டிஸ் இருக்குது, இந்த குனாஃபா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். எனக்கு வந்துட்டு ஓவர் தித்திப்பு கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நான் டயட்டில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ இனிப்பு அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். சுத்தமாக ஒயிட் ஸ்வீட்ஸ் இருக்குது, அதாவது ஒயிட் சுகர் இருக்கிற ஸ்வீட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறதே இல்லை. சீட் டேயில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம், அதுவும் லிமிட்டடாக. பட் இந்த குனாஃபாவை பார்த்த உடனே எனக்கு பாதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். அண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான டேல இதுவும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் எடுத்து வச்ச லிஸ்ட் அது உங்கள் கூட தான் ஷேர் பண்ணுறதுல இன்னும் ஹாப்பி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.